ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எனேபிள் ஆகி இன்னும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை சரியாக லேர்ன் பண்ணாத பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மெயினான சந்தேகம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏர்னிங்ஸ் கட் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பர்சன்டேஜ்னு இல்லை, எனக்கு நிறையவும் குறையும்னு மாறி மாறி எனக்கு கட் ஆகுது. இது ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல, நிறைய தடவை எனக்கு நடக்குது. இது எதனால, இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இது எதுக்காக இப்படி ஏர்னிங்ஸ் கட் ஆகுது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதாவது சிம்பிளாக இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று யூடியூப்பில் இப்போ பிகினராக வர்றவங்க, அதாவது மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒன்று எப்படியோ ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை பிகினராக வர்றவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லணும்னா இது எதனால் நடக்குன்னா, உங்களுடைய ஆடு, அதாவது விளம்பரங்களை நீங்களே உங்களுடைய மொபைலில் பார்க்குறது, அது வேறு அக்கௌண்ட்டை வச்சு பார்த்தாலும் சரி, உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் கட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு தப்பை நானும் முந்தி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் இருக்கும். 2 வீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான ஏர்னிங்ஸும் கட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அதே ரெவென்யூ எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு, என்னுடைய மொபைலில் நானே ஆட் பார்த்தது தான், அந்த விளம்பரங்களை நானே பார்த்தது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இதனால் சிடிஆர் தானே ஹை ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை அளவுக்கு அதிகமாக பார்க்குறது, இல்லைனா கிளிக் பண்ணுறது, இந்த மாதிரியான இதால் சிடிஆர் தானே ஹை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் அது வேறு டிவைஸில் பார்த்தா சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று கூட குறையணும் ஆகலாம். ஆனால் உங்களுடைய மொபைலில் நீங்களே பார்க்கும்போது யூடியூப் அது தெரியாமல் இல்லை. அதனால் யூடியூப் அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸில் அது பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸை கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரியேட்டர்ஸ்க்கு இல்லீகலாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் கிரியேட்டர்ஸ் இல்லீகலாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தர்றவங்க இருக்காங்களா, அட்வர்டைசர்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தரக்கூடிய அந்த ரெவென்யூ ஆனது அவங்களுக்கு பிரோஜனம் உள்ளதாக இருக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத, அதாவது அவங்களுடைய மணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினைக்காத அளவுக்கு அவங்க இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சின்ன ஒரு ரெவென்யூவாக இருந்தாலும் சரி, பெரிய ரெவென்யூவாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தப்பு கிரியேட்டர்ஸ் பண்ணால் கூட இந்த மாதிரியான ரெவென்யூ கட் பண்ணுறதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால இந்த தவறை பண்ணாதீங்க. இந்த தவறை பண்ணாமல் இருந்து ஒரு 2 வீக் இல்லைனா 3 வீக் இல்லைனா 1 மந்த்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எந்த விதமாகவும் டீக்ரீஸ் ஆகாது. கண்டிப்பாக அந்த இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டேன். உங்களுடைய டிவைஸில் நீங்கள் பார்க்காதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் டிவைஸில் ஆட் பார்த்தீங்கன்னா சிடிஆர் அப்படிங்கிற ஒன்று ஹை ஆகும். அதனால் சிடிஆர் அப்படிங்கிற ஒன்றை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 அப்படிங்கிற அளவுக்கே நீங்கள் வச்சுக்கோங்க சிடிஆரை. மற்றபடி அதையும் கூட விட்டுறாதீங்க. ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது மானிட்டைசேஷனை ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அடுத்து போய் நீங்கள் கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய கமெண்ட்டை. இல்லைனா உங்களுடைய வீடியோவில் எதுவும் தப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய் வீடியோவை செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களுடைய வீடியோவை நீங்களே உங்களுடைய டிவைஸில், அதாவது உங்களுடைய மொபைலில் நீங்கள் பார்க்காதீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற அந்த டிவைஸில் நீங்கள் பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டேன். இதனால தான் ஏர்னிங்ஸும் கட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்ததில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோஸில் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலான்னு உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.